மகாபலிபுரத்துல இருந்து கோவளம் வரைக்கும் நான் போயிட்டு இருக்கேன். ஒவ்வொரு தாட்டையும் கண்டக்டர் விசில் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. ரே போலாம், இறங்க, நிப்பாட்டு. நான் அப்போதான் நினைச்சேன், எத்தனை ஆயிரம் பஸ் ஓடிட்டு இருக்கு, ஒவ்வொரு ஸ்டாப்லயும் விசில் அடிச்சுட்டே இருக்காரு கண்டக்டர். அப்ப நண்பர்களே, நம்மளுடைய சின்னம் 8 கோடி பேருக்கு ரீச் ஆயிடுச்சு. நல்லா காமெடி பண்ற ஆதவ். நான் ஒரு காமெடி சொல்லட்டுமா? ஒரு நாள் காலையில நான் சென்னையில இருந்து நாகர்கோயிலுக்கு பஸ்ல கிளம்பினேன். சென்னையில சூரியன் தெரிஞ்சுது. அப்படியே பார்த்தா செங்கல்பட்டுல சூரியன் தெரிஞ்சுது. அப்படியே தாண்டோம்னா விழுப்புரத்துல சூரியன் தெரிஞ்சுது, திருச்சியில சூரியன் தெரிஞ்சுது, மதுரையில சூரியன் தெரிஞ்சுது, திருநெல்வேலியில சூரியன் தெரிஞ்சுது. அப்படியே நாகர்கோயில பார்த்தா நாகர்கோயிலும் சூரியன் தெரிஞ்சுது. சூரிய வெளிச்சம் எல்லாரும் வெளியே படுது. அப்போ சூரியன் சின்னம் எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்குன்னு நான் சொல்லலாமா? அது இல்லப்பா வரலாறு. ஹிந்தி எதிர்ப்பு பேசி, குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்து, டெசோவை பார்த்து, மிசாவை பார்த்து, எமர்ஜென்சியை பார்த்து, சனாதனத்தை எதிர்த்து, சாதி மறுப்பு பேசி, ரத்தமும் சதையும் உயிரும் உணர்வுமா கொண்டு போய் சேர்த்ததுடா உதயசூரியன் சின்னம். வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது அரசியல் இல்லடா, வரலாறு பேசுறதாண்டா அரசியல்.